பெருமாள் நெற்றியிலும் நாமம் விடுவது ஏன்? நாமம்னு சொன்னா பேரை தான் குறிக்கும். ஆனா இந்த இடத்துல வைணவர்கள் அவங்களுடைய நெற்றியில் இட்டுக்கொள்ளும் ஒரு புனித திலகத்தை குறிக்கும். பெருமாளின் நெற்றி நாமம் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா திருமண் காப்பு. வைணவ சமயத்தில் பெருமாள் மீது கொண்ட மிக அன்பு, அதுக்கான ஈடுபாட்டையும் பாதுகாப்பையும் குறிக்கும் ஒரு புனித சின்னமாகும். அந்த திருமண் காப்பின் வடிவம் உயர்ந்த வசமாக 3 கோடுகள் மற்றும் கீழே சிறிய தாமரை போன்ற அமைப்பு கோடு பெற்றிருக்கும். சாஸ்திரத்தின்படி பாத்தீங்கன்னா நாமம் என்பது 2 வெள்ளை கோடுகளுக்கு நடுவுல சிவப்பு கோடு அல்லது ஆரஞ்சு கோடு இருக்கும். இதுல வெள்ளை கோடு பாத்தீங்கன்னா திருமாலை குறிக்கும், சிவப்பு கோடு லக்ஷ்மி தேவியை குறிக்கும். லக்ஷ்மி ஒருபோதும் திருமாலை பிரிந்திருக்க மாட்டாங்க. இந்த தத்துவத்தை உணர்த்தவே 2 வெள்ளை கோடுகளுக்கு நடுவே சிவப்பு நிற கோடு போட்டு நாமம் இட்டுக்கொள்ளுவாங்க. வைணவத்துல பாத்தீங்கன்னா அடியாருக்கு அடியேன் என்ற வைணவங்க அவங்க ஒருவருக்கு ஒருவர் அந்த நெற்றியில அணுகின்ற நாமத்தை இறைவனாக கருதி சிரம் தாழ்த்தி வணங்குவாங்க. அந்த ஐதீக முறையில் தான் பெருமாளுக்கும் நாமம் தரிப்பது வழக்கம். பெருமாளை வணங்கும் நிலையில் பாதங்களை வணங்கிய பின் தான் முகத்தை தரிசிப்பது முறையா திருமண் என்ற நாமத்தை அழைக்கிறாங்க. மண் அளந்த பெருமாள் என்பதால் திருமண் என்று அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அரசாண்ட வரலாறு நினைத்து பக்தர்கள் வணங்கும் முறையும் இதுதான். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.